வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி சரணடைந்து விட்டார், ஸ்டாலின் உற்சாகம் அடைந்து விட்டார். இது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எடப்பாடி எதுக்கு சரணடையணும்? என்ன வார்த்தை சொன்னாரு? நன்றி மறப்பதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. முக்கியமாக நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு திருக்குறளை அவர் சொல்லிட்டாரு. யாரோட நன்றி அவர் மறக்க மாட்டாரா? பாஜகவோட நன்றியா? அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவை கபலீகரம் செய்ய நிறைய பேர் முயன்றாங்களா? அதற்கு மேலே இருந்தவர்கள், மத்தியில் இருந்தவர்கள் யாரு? பாஜக காரங்க தான் காப்பாத்தி விட்டாங்களாம். அதுக்காக எப்பவுமே நன்றியோடு இருப்பாங்களாம். இந்த மாதிரி நன்றியோடு இருந்தவர் எதுக்குங்க கடந்த ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பாஜக பிச்சுக்கிட்டு போனோம்? நன்றி மனசுல இருக்கும், தேர்தல் உடன்பாடு எல்லாம் இருக்காதோ? இன்னைக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு, அதனால சொல்றாரு. என்ன, டெல்லி போனாரு, அமித்ஷாவை பார்க்க வேண்டிய நிலைமை. அப்போது உங்ககிட்ட நாங்க ரொம்ப நன்றியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. எதற்கு அப்படி இந்த மாதிரி நிலைமை அவருக்கு? செங்கோட்டையன் கொடுத்த குடைச்சல். செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவர்லாம் இல்லைங்க, அவர் மிக மூத்த தலைவர். ஆனா அப்படியே செல்வாக்கால் அவர் வெளியே வந்து பேசினார் அப்படின்னா அதிமுக பாதி பேர் போயிடுவாங்க. நோ, அப்படிலாம் இல்லை. கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான தலைவர், அவர் இருக்கிற தொகுதி, அவர் செல்வாக்கு கொண்ட பல தொகுதிகளில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துவார். ஒரு 1000-2000 ஓட்டு அவருக்காக நிச்சயமா விடும். அது போச்சுன்னா எடப்பாடிக்கு கவலையா இருக்குமோ அப்படின்னு எடப்பாடிக்கு நிச்சயமா ஒரு கவலை தான். இதனால எப்படியாவது அந்த செங்கோட்டையன் எஃபெக்டை என்னாவது ஒண்ணும் இல்லாம ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருக்கிறார். செங்கோட்டையனும் கூப்பிட்டு அமித்ஷா பேசினார்ல, செங்கோட்டையன் போன போது கூப்பிட்டு பேசினார் தானே. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்புகள்லாம் பறிச்ச பிறகு கூட அப்போ உள்ள ஏதோ நடந்துட்டு இருக்கு. செங்கோட்டையன் விதித்த 10 நாள் கடு சைலண்டா போயிருச்சு. எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்னு பழைய பேச்சே அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாரு. அமித்ஷாவை சந்திக்கிற சூழ்நிலையில அதிமுகவுக்கு எந்த ஊர் வந்துவிடக் கூடாதுன்னு நினைக்கிறார். அப்படி இல்லை, தனக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். ஆகையால என்ன பண்ணுவார் அவரு? என்ன விதமான சூழ்நிலையை உருவாக்குவாரு? ஏன்னா இந்த நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவர் எப்படியாவது அதிமுக தங்கையில தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். ஆகையால அமித்ஷா பாஜக எப்படியாவது உதவி புரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உதவி புரியுமா? எப்படி புரியும்? இவர் போய் அப்படியே உங்ககிட்ட நன்றியோடு இருக்கிறேன் சொன்னா மட்டும் பாஜகவோ அமித்ஷாவோ வெரி குட் உங்களை அப்படியே பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? கீழே இறங்கி போக போக இன்னும் அடிக்கத்தான் செய்வாங்க. அதிமுகவை அப்படியே சிதறுண்டு போகணும்னு நினைக்கிறது, உடஞ்சு போகணும், சிக்கு நீராயிரணும், பீஸ் ஆயிரணும், அதன் மூலம் பாஜக வளரும் அப்படின்னு பாஜக நினைக்குது, அமித்ஷா நினைக்கிறாரு. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அப்படி உடைச்சு என்னங்க லாபம்? அப்படி உடைஞ்சதுன்னு யார் ஜெயிப்பாங்க? திமுக தானே ஜெயிக்கும். அடுத்த தேர்தலில் முக்கியமாக மக்களவை தேர்தல் 2029 சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது ஒரு கணிசமான ஓட்டுகளை பெற்று இடங்களை பெறணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. எல்லா தேர்தலும் ஒரு கட்சிக்கு முக்கியம் தாங்க. அது சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், இல்லை உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும். ஆகல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு பாஜகவும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்றிணைய என்ன, அப்படியே சசிகலா வந்தானா அவருக்கு மறுபடியும் தலைமை பொறுப்பு, பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும், டிடிவிக்கு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இவர்களெல்லாம் சேர்ந்தால் அங்கங்க இருக்கின்ற சில வாக்கள் வரணும் அப்படின்னு அதிமுகவுக்கு மேல பாஜக நினைக்குது. எடப்பாடி இல்ல நேரடியா சொல்லிட்டாரு. என்ன பண்ணாரு? ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர் மூலம் கட்சி அலுவலகத்தையே அடிச்சு நொறுக்குனாங்க, அவரையா சேர்த்துக்கணும். டிடிவி 18 எம்எல்ஏக்களோட ஓடினாரு, அவரையா சேர்த்துக்கணும். இப்படிலாம் அப்படியே நம்பர் போட்டு சொல்றாரு. அதுக்கு டிடிவி என்ன சொன்னாரு தெரியுமா? எப்படிங்க குவத்துல உங்களை செலக்ட் பண்ணாங்க? உங்க பேரை சொன்னா யாருமே ஆதரிக்க தயாரா இருக்கல, எல்லாம் சேர்த்து உட்கார வச்சு உங்களை ஆதரிக்க வச்சோம். நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அந்த 122 எம்எல்ஏக்களுக்கு நன்றி சொன்னோம் அப்படின்னு நேரடியா டிடிவி தினகரன் சொல்லிட்டார். அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கவலையே இல்லை. இப்போதைக்கு அவர் கட்டுப்பாட்டுல கட்சி இருக்கணும். அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு அப்படியே ஆட்சிக்கு வர போறாங்களா? இல்லையே, ரொம்ப கஷ்டமான நிலைமையாச்சு. அதுவும் அவருக்கு தெரியுங்க. தோத்தா தோக்குறோம், சரி மறுபடியும் எதிர்கட்சி தலைவர் அதிமுக கையில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா? சரி ரொம்ப மட்டமா தோத்தாச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? அதிமுக காரங்க நிர்வாகிகள்லாம் மதிப்பாங்களா? அதுவும் எடப்பாடிக்கு நல்லா தெரியுங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப நுட்பமான அரசியல்வாதி. விஜய் வேற வளர்ந்துட்டு வர்றாரு. அவர் போற இடங்கள்னா அப்படி கூட்டம் அப்படி கூடுது. இந்த மாதிரி கூட்டம் கூடுற சமயத்துல யாரோட ஓட்டு போகும்? திமுக ஓட்ட போகும், அதிமுக ஓட்டு நிறைய போகும். அப்போ அதிக அளவுக்கான தோல்வி பயத்தில் இருக்க போவது அதிமுக தான். இல்ல எதிர்காலத்துல பாஜக கட் பண்ணி விட்டு அவரு விஜய் கட்சியோட கூட்டணி அமைச்சிருவார் எடப்பாடி அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது நடக்க போறதே இல்லை. ஏன்னா எடப்பாடியோட நன்றியோடு இருக்கிறேன்னு சொன்ன பிறகு டிசம்பர் மாசம் இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, கட் பண்ணி விட்டாரு அப்படின்னா பாஜக சும்மா இருக்குமா?
எந்த வகையில நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்கும். விஜய் இவனுக்கு கூட்டணி அமைக்கலாம் தயாரெல்லாம் வரலைங்க. அவருக்கு போற இடங்கள்லாம் கூடுற கூட்டத்தை பார்த்தா கணிசமான அளவுக்கான வாக்கு சதவீதம் பெறுவாரு, இடங்களையும் பெறுவாரு. அது திமுகவோ அண்ணா திமுகவோ 2 பேரையும் பல இடங்கள்ல பலவீனப்படுத்துவார் அப்படின்னு பல்வேறு கணிப்புகள் சொல்லுது. கருத்து கணிப்புன்னு சொல்லல. அடிமட்டத்துல களத்தில் இருக்கின்ற வருகின்ற செய்திகள் எல்லாமே ரொம்ப வளர்ந்துட்டு வராரு. சென்னையில் கூட அவர் மிகப்பெரிய வளர்ச்சி காண்பிப்பாரு, திமுகவுக்கு அடுத்தபடியா வந்துருவாரு அப்படின்னு நிபுணர்கள் பல பேர் கருத்து சொல்றாங்க. ஆகையால் அண்ணா திமுக தான் நிச்சயமாக ஒரு நெருக்கடியில் இருக்கு. தேர்தல் நெருங்க நெருங்க இதே மாதிரியான உறுதியை நிச்சயமாக எடப்பாடி காண்பிக்க முடியாது. இப்ப அவர் காமிச்ச உறுதி 2 விஷயம் என்ன அப்படின்னா, நன்றி அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு அழகா ஒரு ஹிண்ட் கொடுத்தது. ஹிண்ட் கொடுத்ததுல சரண்டர் ஆனது. இன்னொரு பக்கம் யாரையும் உள்ள சேர்த்துக்க மாட்டேன், சரி கெத்து காண்பிச்சு காமிப்போம், பாஜக என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. இதன் மூலம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி தன்மானம் மிக்கவர்கள் அப்படி வர சொல்றாரு. இத மாதிரி பார்க்கும்போது ஏதாவது ஒரு கடுமையான சூழ்நிலை வந்துச்சுன்னா அதிமுகவுக்காக நான் எதையும் செய்வேன், இந்த கொட்டேஷன் அவர்கள் இருக்குங்க. இந்த மாதிரி அதிமுக ஒரு வகையில குழப்பத்தில் இருக்கிறது, விஜய் வளர்ந்துட்டு வருது, அவங்களுக்குள்ளே பிரச்சனை வருது, இதெல்லாம் பார்க்கும்போது திமுக ரொம்ப ரொம்ப நல்ல உறுதியா இருக்கு. முக்கியமாக ஸ்டாலின் ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறார். ஏற்கனவே 200 சீட்டு இலக்க வச்சார் இல்லையா, அது ஸ்மூத்தா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறார். அது மட்டும் இல்ல, விஜயும் ஈஸியா கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இருந்தாலும் கூட ரொம்ப கம்ஃபர்டபுள் வின், நிச்சயமா கம்ஃபர்டபுள் வின். ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. அப்போனா என்ன, கடந்த முறை ஜெயித்ததை விட ஒரு 40 சீட் எக்ஸ்ட்ராவா ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. உற்சாகத்தில் இருக்கிறாரு. அவரோட பேச்சு பாருங்க ரொம்ப அமைதியா இருக்கு. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஒரு முறை நல்திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ அன்புக்கரம் திட்டம் வந்திருக்கு. இந்த மாதிரியான பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறார். நிறைய குறைகள் இருக்குங்க. நிச்சயமா நிர்வாகத்தில் குறைபாடு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. யாருமே ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியல. குற்றம் செய்தவர்களுக்கு உடனடி தண்டனை கிடைக்கும் அல்லது குற்றம் செய்யாமல் தடுக்கப்படும் என்கிற நிலைமை இல்லை. முக்கியமாக விலைவாசி உயர்ந்திருக்கு. நிர்வாகத்தில் நிறைய சீர்கேடு இருக்கு. நீங்க ஒரு சாலையில் இருக்க பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னாவே நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கு, நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. உடனுக்குடனே செயல்பாட்டுக்கு எதுவுமே வர்றதில்லை. ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் உடனே செயல்படுத்தப்படுறதில்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் புயல் நீர் வடிகால் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படலை. எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி பல ஊர்களில் பல்வேறு திட்டங்கள் முழுமை பெறாமல் இருக்கின்றன. கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டு விட்டன. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா மக்களுக்கு ரொம்ப அதிக அளவுக்கான ஆதரவு நிலை திமுக மேல இருக்கு. இல்ல அதே சமயம் அதுக்கு ஈக்குவலா இல்லாட்டி கூட அதுல ஒரு முக்காவாசியாவது எதிர்ப்பு நிலை இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்காங்க. அது ஆல்டர்னேட்டிவ் யாரு? அது அதிமுகவா? அதிமுக இப்படி குழப்பத்தில் இருக்கு. விஜய் அடிச்சு தூக்குறாரு, இளைஞர்கள் ஓட்டெல்லாம் போயிரு மாதிரி தெரியுது, முக்கியமாக பெண்கள் அவங்க ஓட்டெல்லாம் போயிருங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இருந்தாலும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாகவும் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் மூலமாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா செயலாயிடலாம், மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா ரொம்ப கூலா இருக்கிறாரு திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த கூல் மைண்ட்லயே அடுத்த தேர்தல் அணுகுவாரு. கூட்டணி கட்சிகள்லாம் பழைய மாதிரி தான் இடங்களை கேட்கும், அதோட கொஞ்சம் அதிகமா கேட்டாலும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. எடப்பாடி உண்மையை சொல்லப்போனா இந்த மாதிரியான ஒரு பாஜகவுக்கு நன்றி உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொன்னது மூலம் சிறுபான்மை வாக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சுத்தமா இல்லை. ஆனா அதே சமயம் அந்த வாக்கள் திமுகவுக்கு வருங்க நிலைமை இல்லை. ஆனா இந்த சூழ்நிலை ரொம்ப கான்பிடென்ட், இஸ் எ வெரி கம்ஃபர்டபுள் விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் ரொம்ப அழகா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு நிலைமையில ஸ்டாலின் இருக்கிறாரு. ரொம்ப 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 மோசமான விக்கெட்ல, பவுன்சி விக்கெட்ல, ரொம்ப டேர்னிங் ட்ராக்ல வர்ற பால் எல்லாம் பவுல்ட் ஆயிருங்கிற மாதிரி நிலைமையில எடப்பாடி இருக்கிறாரு. தேர்தல் களம் ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.